அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். மேலும் எம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இப்போ மாஷிதா அம்மையார் இவங்க யாரு? அதாவது ஃபிரௌனுடைய காலத்தில் ஃபிரௌனுக்கு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க காலத்தில் ஃபிரௌனுடைய அடிமை பெண்ணாக வேலை செய்தவர்கள். ஃபிரௌனுக்கு எப்படின்னா ஒரு அடிமை பெண், ஒரு வேலைக்கார பெண், அந்த மாதிரி ஒரு இடத்தில் இருந்தவர்கள் இவர்கள். எப்படி என்றால் இவர்கள் இஸ்லாத்தில் மறைமுகமாகவே ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் மாஷிதா அம்மையார் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சீப்பு கீழே விழுந்து விட்டது. உடனே அதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எடுத்தார்கள் கையில். உடனே ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறார்கள், நீ இப்போ எடுத்தியே இந்த சீப்பை என்ன சொல்லி எடுத்த? அதற்கு மாஷிதா அம்மையார் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதற்கு இப்பொழுது நீ சொன்னது என்னுடைய தந்தை ஃபிரௌனை தானே இறைவன் என்று கூறினாய். அதற்கு மாஷிதா அம்மையார் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, நான் உன் தந்தையை இறைவன் என்று கூறவில்லை. என்னை படைத்த ரப்பு, என்னை படைத்த அல்லாஹ்வை தான் நான் இறைவன் என்று கூறி அந்த சீப்பை எடுத்தேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னை படைத்தவன் யார்? அல்லாஹ் அப்படின்னு என்று சொன்னார்கள். உடனே ஃபிரௌனுடைய மகள் ஃபிரௌனிடம் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டார்கள். உடனே ஃபிரௌன் ஆத்திரம் அடைந்து, கோபம் அடைந்து மாஷிதா அம்மையாரின் குடும்பத்தையே அழைத்தான். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா? என் வீட்டில் இருந்து கொண்டு நீ அல்லாஹ்வை வணங்குவாயா என்று கேட்டான். அதற்கு ஆமாம் என்று கூறினார்கள். பயப்படவில்லை, அந்த இடத்தில் அந்த உண்மையை மறைக்கவில்லை. உடனே ஃபிரௌன், உன்னை நான் விட்டு விடுகிறேன், உன்னை நான் விடுதலை செய்கிறேன், நீ என்னை வணங்கு, நீ என்னை தான் வணங்க வேண்டும், நான் தான் இறைவன் என்று சொல்லு, நான் தான் இறைவன் என்று வணங்கு என்று கூறினான். அதற்கு மாஷிதா அம்மையார், மாட்டவே மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஃபிரௌன் என்ன செய்தான் என்றால், அவர்களுடைய கணவனை, அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். 3மே பெண் குழந்தைகள். அதில் ஒன்று கை குழந்தைகள். ஒரு பெண்ணிற்கு 10 வயது இருக்கும், இன்னொரு பெண்ணிற்கு 15 வயது அது கிட்ட இருக்கும். இவர்கள் 4 பேரிலும் முதலாவதாக அவருடைய கணவனை ஃபிரௌன் ஒரு எண்ணெய் சட்டி நெருப்புல போட்டு, ஒரு பெரிய எண்ணெய் சட்டி, ஒரு பெரிய அது குதிக்கு அந்த எண்ணெயில அவங்களுடைய கணவனை போட்டு அப்படியே அவங்க துடிச்சு வஃபாத்தாகிறாங்க. அதை பார்த்த மாஷிதா அம்மையார் என்ன சொல்றாங்க? ஃபிரௌன் சொல்றான், இப்ப நீ என்ன இறைவன் சொல்றியா? முடியாது, அல்லாஹ் தான் என் இறைவன் என்று அப்பொழுதும் மாஷிதா அம்மையார் கூறுகிறார்கள். பிறகு அவர்களின் மூத்த மகளானவள், அவளை தூக்கி அந்த எண்ணெயில் போடுகிறான் ஃபிரௌன். அதற்கும் மாஷிதா அம்மையார் என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறுகிறார்கள். பிறகு அந்த 10 வயது சிறுமியையும் நெருப்பில் போடுகிறான், அந்த எண்ணெயில் போடுகிறான், கொதிக்கும் எண்ணெயில் போடுகிறான். அப்பொழுதும் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான். அவன் சொல்லுகிறான், மீதம் இருக்கும் உன்னுடைய கைக்குழந்தை தான், இந்த கைக்குழந்தையும் நான் போட்டு விடுவேன், அதற்காகவாவது நீ என்னை இறைவன் என்று கூறு என்று சொல்கிறான். அதற்கும் அவர்கள், நீ என்னையே கொன்றாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வை தான் வணங்குவேன், அல்லாஹ் தான் என் இறைவன் என்று கூறினார்கள். பிறகு அந்த கை குழந்தை, அந்த பச்சை குழந்தையை எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டான். அது அவ்வளவு கொதிக்கும் நெருப்பு, பிஞ்சு உடம்பு, பிறந்த குழந்தை, ஒரு கை குழந்தை, விவரம் தெரியாத வயது, அதை கொண்டு எண்ணெய் சட்டியில் போட்டு கொதிக்க அந்த பிள்ளைகள், அவர்கள் கணவன் கதற ஃபிரௌன் கேட்கிறான், நீ என்னை வணங்கு, நீ என்னை வணங்கு என்கிறான். அதற்கு அவர்கள் மாஷிதா அம்மையார் கூறுகிறார்கள், நான் உன்னை வணங்க மாட்டேன், நான் அல்லாஹ்வை தான் வணங்குவேன் என்று கூறுகிறார்கள். பிறகு உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று ஃபிரௌன் கேட்கிறான். நீ இவர்கள் 4 பேரையும் கொலை செய்து விட்டாய், என்னையும் நீ கொலை செய்யதான் போகிறாய், என்னையும் நீ இந்த நெருப்பில் போடதான் போகிறாய். ஆனால் என்னுடைய கடைசி ஆசை என்ன கேட்டாயே, அதற்கு நான் சொல்லுகிறேன், எங்கள் 5 பேரையும் ஒரே கபரில் அடக்கம் செய் என்று சொல்கிறார்கள். பார்த்தீர்களா, என் குடும்பத்தை கொன்றுவிட்டீர். ஒரு கணவனை நெருப்பில் போட்டவுடன் நான் இஸ்லாத்தை விடுகிறேன் என்று சொல்லவில்லை, தன் பிள்ளையை போட்டவுடன் விடுகிறேன் என்று சொல்லவில்லை, இன்னொரு மகளை போட்டவுடன் நான் விடுகிறேன் என்று சொல்லவில்லை,
பச்சை குழந்தையை போட்டவுடன் கூட நான் இஸ்லாத்தை விடுகிறேன் என்று சொல்லவில்லை. தானும் சாகுகிறேன், ஆனால் அல்லாஹ்வை தான் நான் வணங்குவேன், அல்லாஹ்வுடைய அடியானாகத்தான் நான் வஃபாத்தாகுவேன் என்று அந்த இடத்தில் கூறினார்கள். பிறகு ஃபிரௌன் அவரையும் அந்த நெருப்பில் போடுகிறான், அந்த எண்ணெய் சட்டியில் போடுகிறான். அவர்களும் துடி துடித்து வஃபாத்தாகிறார்கள். அவர்களை மாஷிதா அம்மையாரையும் அவர்கள் 3 குழந்தைகளையும் அவர் கணவரையும் ஒரே கபரில் அடக்கம் செய்கிறான். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்திற்கு சென்ற பொழுது இந்த அவங்களுடைய கபர் அப்படியே கஸ்தூரி மனம் வீசும். அந்த கபரை ரசூலுல்லாஹ் பார்த்து இந்த மனம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த கதையை சொல்கிறார்கள், இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வின் மேல் எவ்வளவு பற்று என்று கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ் தன் பிள்ளைகளையும் ஏனால் அவர்களுக்கு என்ன, அல்லாஹ்விற்காகத்தான் தன் உயிர் போகிறது, அல்லாஹ்விற்காகத்தான் தன் பிள்ளைகளின் உயிர் போகிறது, அல்லாஹ்விற்காகத்தான் தன் கணவனின் உயிர் போகிறது. நமக்கு சொர்க்கம் அல்லாஹ் வந்து நமக்கு நல்லதை நாடுவான், பிறகு இன்பத்தை தருவான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 10 மாதம் சுமந்து பெத்த குழந்தை, கை குழந்தை, பெண் குழந்தைகள், தன் கணவர் தன்னையும் வஃபாத்தாக்குனாலும் பரவாயில்லை, நான் இறைவனை தான் வணங்குவேன். இன்ஷா அல்லாஹ் நாமும் அல்லாஹ்வின் மேல் அதிகமாக பற்று வைத்து அவன் சொன்ன கட்டளைகளை அவன் என்னென்னலாம் சொல்கின்றானோ அதை கேட்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கம் ஒவ்வொரு முஹ்மினுக்கும் மிக மிக முக்கியமானது. அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நாம் எவ்வளவு நம்மளால் செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளையும் சேர்த்து வைக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நாம் மிகவும் நன்மைகளை சேர்த்து சுவனம் புகழ அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.